எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். சகரியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்நாளிலே அவருடைய பாதம் கிழக்கே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவமலை மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பகுதி வடபக்கத்திலும் ஒரு பகுதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகள் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலையின் பள்ளத்தாக்கு ஆசால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலே பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒரு வேளை பிரகாசமும் ஒரு வேளை மப்புமாக இருக்கும். அப்போ இது 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு நடக்கிற சம்பவம். இப்போ எல்லா பரிசுத்தவான்களோடும் தேவன் வருகிறார். எப்போ வருகிறாரு? 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் கழிச்சு சாத்தானுடைய ஆட்சி முடிஞ்சு தேவன் மகா வல்லமையோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் வானத்தின் மேக மேல் வருகிறதை காண்பீர்கள். அவருடைய பாதம் நம்மளை மாதிரி காலை வச்சு பாதம் அந்த ஒளிவமலை ரெண்டாக பிளக்கிறதில்ல. அவருடைய வல்லமை, அவருடைய பவர். இங்கே என்ன நடக்குது? கடைசி யுத்த காலத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் சிக்கி கொள்கிறார்கள். அவங்க தப்பி கொள்ளும்படி ஒளிவமலை தன் நடு மையத்தில் 2ஆய் பிளந்து போகும். பூமி அதிர்ச்சி நடந்த அந்த காலத்தை போல அதில் நீங்கள் தப்பி ஓடி போவீர்கள். ஓடி போய் எப்படி 1000 வருஷம் அரசாட்சி செய்கிறது? இதெல்லாம் 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு கடைசி உலக முடிவில் நடக்கிற சம்பவம். இருளும் இல்லை, மந்தாரமாக இருக்கும் சாயங்கால வேளையில். அப்போ தேவன் இந்த காரியத்தை உலகம் முடியும் போது தான் செய்கிறார். அதில் ஒரு ஜனத்தை பாதுகாக்கும்படி தேவன் பூமி அதிர்ச்சி கொடுத்து மலை 2ஆய் பிளந்து தப்பி கொள்ள முடியாய் ஒரு கூட்ட ஜனத்தை. ஆகவே அவர் உலக முடியல எல்லா பரிசுத்தவான்களும். இப்போ மரித்த பரிசுத்தவான்கள் இங்கே பூமிக்கு வந்து நம்மளோட சேர்ந்து 1000 வருஷம் அரசாட்சியில் இருப்பாங்களா? இல்லை. 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வருகை நடக்கணும். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு பின்னாடி தான் ரகசிய வருகை. அதுக்கு முன்னாடி ரகசிய வருகை கிடையாது. இப்பொழுது இந்த உலகம் இப்போ எப்படி போய்கொண்டு இருக்கிறதோ சடிதியாய் தேவனுடைய பிள்ளை கைக்கு வரும். ஒரே ஒரு குறை வந்தால் எல்லாம் லாக் பண்ணி தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி விடுவார். தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது சாயங்கால வேலையோ மத்தியான வேலையோ அது கர்த்தருக்கு தான் தெரியும். அந்த நாள் கர்த்தர் அறிவார். ஆகவே 1000 வருஷம் அரசாட்சி இப்பொழுது போகிற எல்லா அரசாங்கமும் நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி 500 ராஜாக்கள் ஆண்டார்கள் மாண்டார்கள். இப்போ வெறும் 80 வருஷம் தான் ஆகுது. 150 கோடி மக்கள் ஒரு அரசாங்கத்துக்குள்ள. நமக்கு தேவைப்பட்டால் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ராஜ்யத்தை அதிகாரத்தை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இதே போல் உலகெங்கும் ஒரே அரசாங்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருவார். சொன்னால் நடக்கும், கட்டளையிட்டால் நிற்கும். அது தேவன் செய்யும்போது அது புரிஞ்சு கொள்ள முடியும். இப்பொழுது அது எப்படி என்று கேள்வி கேட்டால் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 10ஆம் கிளாஸ் பாடத்தை சொன்னால் விளங்காது. ஆகவே அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செம்மையாய் தேவன் முடிப்பார். இயேசு கிறிஸ்து உலகம் முடிஞ்சு கடைசிட்டு தான் வராரு. அதுக்கு முன்னாடி உலகம் முடிவு பறிந்தோம் சகல நாட்களும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஆகவே ஏன் சொல்கிறார்? சீசர்கள் பார்த்து சீசரும் கேட்குறாங்க, எல்லாத்தையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு சொல்கிறாரு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் மகிமின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல் நீங்களும் 12 கோத்திரத்தை நியாயம் இருக்கிற 12 சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருப்பீர்கள். அப்போ நியாயத்தீர்ப்பு உலகமெல்லாம் முடிஞ்சு பின்னாடி ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு. எல்லாருக்குமே நம்ம செஞ்ச எல்லா கைமாருக்கும் பரிகாரம் தருவார். யாரெல்லாம் என்னென்ன அகங்காரம், அக்கிரமம், பாவம், சாபம், விக்கிரக வழிபாடு, தேவனுக்கு விரோதமாய் சார் எல்லாத்தையும் நியாயத்தீர்த்து அவங்கள அக்கினிக்கு
அக்கினி கடலில் தள்ளப்படும். ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு நமக்குள்ளே இருந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். இப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் மாம்ச பிரகாரமாக எருசலேம் வந்து உக்காந்துக்கிட்டு எல்லா செத்து போனவங்களையும் எழுப்பி அவங்கள மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள பழகி பெறுகிறது. அந்த திட்டம் தப்பான ஆலோசனை. இப்பொழுது இருக்கிறத போல போய்கொண்டே இருக்கும். சடிதியாய் இந்த கிராவிட்டி, இந்த இயற்கை சூழலை தேவன் மாற்றி கொடுத்து பூமி ஏதேன் தோட்டமாய் மாற்றுவார். நம்ம சரீரம் மறுபடியும் கழுகை போல இளமையாய் மாறிவிடும். நம்ம சாகரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாத்தான் என்றும் பிசாசு என்றும் வலு சிறப்பத்தை கட்டி பாத்திரத்தில் பூட்டி 1000 வருஷம் அரசாட்சி டியூட்டி தேவன் தரும்போது மறுபடியும் நம்முடைய இளமை முதுமை இளமையாய் மாறும். இது அந்த காலத்துக்கு புரிஞ்சிக்கலாம். தேவனுடைய வார்த்தை அந்தந்த காலத்துக்கு புரிஞ்சிக்கலாம். யோதரங்க இன்னும் புரியல, புறஜாதியாகிய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். 2000 வருஷம் ஆகி இந்தியாவில் இன்னும் எத்தனை கோடி மக்கள் ரட்சிக்கப்படவில்லை. இன்னும் எத்தனை கோடி மக்கள் கல்லையும் மண்ணையும் பொம்மையும் மாட்டையும் பாம்பையும் பலவிதமான அசுத்தமான வழிபாடுகள் இதெல்லாம் மாறி போய் ஒரே கர்த்தர், ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதிக்கும்போது ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தரை தொழுது கொள்ளாவிட்டால் மழை வராது. இதெல்லாம் கட்டுப்படுத்தி சொன்னால் கேட்பாங்க, எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். அந்தந்த காலத்தில் புரிஞ்சுக்கிட்டு ஜனங்க இயேசுவேன்னுவாங்க. சாத்தான் இல்லை. அப்போ சாத்தான் மறுபடியும் வரும்போது மறுபடியும் இயேசு விரோதமாக எழும்புவார்கள். மறுபடியும் பிசாசின் ஆட்சி 7 வருஷம் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் இயேசு கடைசியாய் உலக முடிவில் வருவார். அதற்கு முன்னாடி உலக முடிவு பிறந்து சகல நாட்கள் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தை வாசிப்போம், தேவ ஆலோசனை கேட்போம், விளங்கி கொண்டு சரியாய் தேவனுடைய வார்த்தையிலே நடந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். 1000 வருஷ அரசாட்சியாக நாம் காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு ஆட்சி அதிகாரத்தை தருவார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.